ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், பகவானின் மகா வாக்கியம். எந்த ஒரு மனிதனையும் தேவதையும் பகவான் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக அப்படின்னு தான் அங்கே சூட்சமோதன தேவதைகள் கூட மகிமையாக பாடப்பட்டிருக்குது. ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. அப்போ பகவான் யார்? சிவன் அப்படின்றத புரிய வைக்கிறார் பாபா. மற்ற மனிதர்கள் கூட சத் சங்கம்னு வச்சு சங்கம் வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அது ஒன்றும் சத்தியமான சங்கம் கிடையாது, மாயையின் சங்கம் அப்படின்னு சொல்கிறார். கீதையை கூட கிருஷ்ணரின் மகா வாக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் தேவதை அப்படின்றது பாபா சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணரின் மகா வாக்கியம் சொல்லும்போது தேவதையாக இருக்கக்கூடியவரை எப்படி பரமாத்மா பகவான்னு சொல்ல முடியும்? தேகதாரியாவில் இருக்கார் அவர். அப்போ அவரை பகவான்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த கீதையை உபதேசம் பண்ணுறதோ அதை பயிற்சி பண்ணுறது கூட குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். கூடவே கிருஷ்ணருக்கு ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஆனால் சிவபகவானை ஊஞ்சலில் வச்சு ஆட்ட முடியுமா? ஏன்னா தந்தை ஒளிப்புள்ளியாவில் இருக்கார், கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கார். அவரை ஊஞ்சல் ஆட்டுறாங்க, தந்தையை ஊஞ்சலை வச்சு ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அந்த கிருஷ்ணருக்கு கையில் வெண்ணெயை கொடுத்துருக்காங்க, அவர் வாயில் உலக உருண்டை இருந்தது மாதிரி காமிச்சிருக்காங்க, இல்லை வெண்ணெயை திருடி சாப்பிட்டது மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த வெண்ணெய்ங்கிறது அந்த உலகத்தை குறிக்கக்கூடியது. இந்த காட்சி கூட பலருக்கு கிடைக்கிது, இதனுடைய அர்த்தத்தை கூட யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணருடைய காட்சி கிடச்சிச்சினாலே கிருஷ்ணபுரிக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறார் பாபா. இந்த காட்சிகளின் விஷயத்தை கூட இப்போ தான் தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி காட்சி கிடைக்கிது, இது பகவானுடைய லீலைன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, ட்ராமாவில் அது அந்த பார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்குது, அதன்படி அந்த காட்சி அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். இது பகவானுடைய லீலையெல்லாம் கிடையாதுன்னு அப்போ நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அடுத்து அகாசுரன், பக்காசுரன், ராவணன், கும்பகர்ணன் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்சபுரி அப்படிங்கிறது இந்த கலியுகத்தை குறிக்கக்கூடியது. அவங்க அசுரர்கள்னு வேறு எதையோ சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அசுரர்களும் தேவர்களும் சண்டையிட்டது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ அசுரர்கள் இருந்த இடம்ன்றது இந்த கலியுகம்தான் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணபுரிங்கிறது அந்த சத்தியுகத்தை குறிக்குது. அங்கே தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளாக இருந்திருக்காங்க. இந்த அசுரர்களும் தேவதைகளும் சண்டையிட்டது மாதிரி சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ என்னென்ன தவறுதலாக எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் புரிய வைக்கிறார் பாபா. ஒரு பக்கம் பகவானே காட்சி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி தந்தையை மகிமையும் செய்கிறாங்க, ஒரு பக்கம் சர்வ வியாபின்னு சொல்லி நிந்தனையும் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ உங்களுக்கு 2 குரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 2 குருமார்கள் இருக்காங்க. அது எந்தெந்த குருனா, ஒன்று பக்தி மார்க்கத்தின் குரு, இன்னொன்று ஞான மார்க்கத்தின் குரு அப்படின்னு சொல்கிறாரு. எப்போது 2 தந்தை தான் இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லுவார். 2 குருமார்களை சொல்லி இன்றைக்கி புரிய வைங்கன்னு சொல்கிறார். பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் பக்தியை தான் சொல்லி கொடுப்பாங்க சத் சங்கத்தில். ஆனால் இவர் சத்தியமான குரு, உங்களுக்கு ஞானத்தை சொல்லித்தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அது பக்தி, இது ஞானம். இவர் ஞானத்தை தான் சொல்லிக் கொடுப்பாரு, அவங்க பக்தியை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரம் நீங்கள் செய்யணும், இந்த ஞான ரத்தினங்களின் தொழில் தான் இப்போ நீங்கள் செய்யணும். இந்த ஞான தானம் செய்கிறதுனால தான் பலருடைய பாக்கியம் உருவாகும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்படி மாறினவங்க கூட நிறையா பேர் இருக்காங்க இல்லையா? ஜனகருடைய உதாரணம் இருக்குது. ஜனகர் அனுஜனகர் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கிருஷ்ணன் யாராவது பேர் வச்சா தெய்வீக அணுகிருஷ்ணன் ஆவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது இப்போ சாதாரண மனிதர்கள் நாளைக்கு ஒளிப்புள்ளி ஆத்மாவாக மாறுறாங்க இல்லையா? அப்புறம் பின்னாடி தேவதையாக மாறிடுவாங்க இல்லையா? அதுக்காக அந்த உதாரணத்து பேர் அப்படி சொல்லியிருக்கார் பாபா. இங்கே பேர் சில பேருக்கு லட்சுமின்னு கூட இருக்குது. ஆனாலும் லட்சுமி நாராயணனுடைய மகிமையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மனிதர்கள் தான், இவங்களும் மனிதர்கள் தான். 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கூட மனிதர்கள் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எப்படி மனிதர்லேருந்து தேவதையானோம், தேவதையிலேருந்து எப்படி சாதாரண மனிதர்களாக ஆகிறோம் அப்படின்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பிராமணன்லேருந்து பரிஸ்தாவா மாதிரி தான் மூலவதனம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். சூட்சமாக வதனம் வழியாக தான் நீங்கள் மூலவதனம் போக முடியும். ஆனால் மூலவதனத்துலேருந்து
நீங்கள் இங்கே வரும்போது சாக்கார உலகத்துக்கு வரும்போது நேரடியாக வந்துடுவீங்க, அங்கே சூட்சும வதனம் வழியாக வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மனிதர்கள் தான் ஞானம், குணம், சக்தி எல்லாம் நிரம்பியவர்களாக மாறி தான் ஆத்மலோகத்துக்கு போகணும். ஏன்னா மனிதர்கள் முழுமையாக தூய்மை அடையணும் அப்படின்னா ஞானம், குணம், சக்தி மூணும் தேவை. அந்த மூன்றாலையும் தந்தை இப்போ நம்மளை அலங்கரிக்கிறார். ஞானத்தின் அலங்காரம், குணத்தின் அலங்காரம், சக்திகளின் அலங்காரம். இதெல்லாம் அலங்கரித்ததுனால நம்ம ஒளிப்புள்ளி ஆத்மாவாக மாறி தூய்மையானவர்களாக மாறி போகிறோம். தூய்மையான ஆத்மா இந்த உலகத்துக்கு வரும்போது, சாக்கார உலகத்துக்கு வரும்போது நேரடியாக வந்துடும், சூட்சும வதனம் வழியாக வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஆத்மாக்களின் சுய தர்மமே அமைதி தான், அது எங்கள் மூலவதனத்தில். அப்போ அவங்க இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் நடிகர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் கூட சொல்கிறாங்க நம்ம இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு. அவங்க வெறுமனையாக வாய் வார்த்தையை சொல்கிறாங்க, ஆனால் விஷயங்களை எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் கூட எல்லைக்குட்பட்ட ட்ராமாலாம் படைச்சிருக்காங்க இல்லையா, சினிமா நாடகங்கள்லாம் எழுதுகிறாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதை விஷயங்களை சொல்லிக்கூட பாபா நல்ல விதத்தில் உங்களுக்கு இந்த ட்ராமாவின் ரகசியத்தை புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த எல்லைக்குட்பட்ட ட்ராமா, எல்லையற்ற ட்ராமாவில் இந்த ராமாயண கதையும் பாபா சொல்கிறார். என்னென்னா இந்த முழு உலகமும் இலங்கை தான் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லையற்ற ட்ராமாவாக இருக்குது. ஆனால் அங்கே சாஸ்திரத்தில் என்ன வச்சுருக்காங்க, இலங்கையில் ராவணன் வசித்தான், அவன் ராவண ராஜ்யம் அங்கே இருந்துச்சு, அங்கே சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தான், ராமர் அந்த சீதையை மீட்டுட்டு போனார் அப்படின்னு அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க. தந்தை இங்கே எல்லையற்ற விஷயத்தை சொல்கிறார். இலங்கைங்கிறது ஒரு சின்ன தீவு கிடையாது, இந்த முழு உலகமுமே இலங்கை தான். இந்த முழு உலகமுமே தண்ணீருக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக தானே இருக்குது. அப்போ இந்த முழு உலகமும் இலங்கை தான். இந்த முழு உலகமுமே இப்போ ராவண ராஜ்யமாக தான் இருக்குது. இந்த ராவண ராஜ்யத்தில் மாட்டியிருக்கக்கூடிய ஆத்ம சீதைகளாகிய உங்களை பரமாத்மா ராமன் உங்களை இப்போ சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஞானத்தை கொடுத்து, ஞானம், குணம், சக்தியின் அலங்காரம் செய்து உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கி இந்த ராவணன் கிட்டேருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் எல்லைக்குட்பட்ட ட்ராமா, அந்த எல்லையற்ற ட்ராமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தந்தை இந்த பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் சிவன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் பேரை பாருங்கள், அந்த பரமாத்மாவுக்கு சிவன் வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ அவர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரமாத்மாவுக்கு பேர் மட்டும்தான் சிவன், ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு வேறு எந்த பேரும் கிடையாது. ஆத்மாக்களுக்கு பேர் வெறும் ஆத்மா தான். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா 84 பிறவிகளுக்கும் உங்களுக்கு சரீரத்துக்கான பேர் தான் கிடைக்கிது, ஆனால் ஆத்மாவுக்கான பேர் கிடையாது. ஆனால் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அவருடைய அந்த ஆத்மாவுக்கே பேர் இருக்குது, சிவன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பேர் உருவம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தான் அவருடைய பேர் தெரியும், அவருடைய உருவம் ஒளிப்புள்ளின்னு தெரியும், அவருடைய காலம் இந்த சங்கம யுக நேரம் அப்படின்றதும் தெரியும், அவருடைய தொழில் என்னன்னு தெரியும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியது, மனிதர்களை தேவதையாக்கக்கூடியது தான் அவருடைய தொழில் அப்படின்னு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெயர், உருவம், காலம், தேசம், கர்த்தவியம். தேசம் கூட அவர் இங்கே வசிக்கக்கூடியவர், பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் இல்லையா. இப்போ இந்த ரகசியமெல்லாம் குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. விஷ்ணுவோட சித்திரத்தை கூட காமிக்கிறாங்க, 4 புஜங்கள் கொண்டவங்களா அப்படின்னு. அந்த 4 புஜங்கள் 2 லட்சுமியுடையது, 2 நாராயணனுடையது. அவங்க 2 பேரும் சொர்க்கத்தில் எஜமானர்களாக இருந்தாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்களாகிய இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் அவங்கள பற்றியும் பாபா சொல்கிறாரு. தந்தையின் மீது அன்பு புத்தி கொண்டவங்க இந்த பாண்டவர்கள், அவங்க வெற்றி அடைகிறாங்க. தந்தையின் மீது அன்பில்லாத புத்தியுடையவர்கள் இந்த கௌரவர்களும் யாதவர்களும் அப்படின்னு சொல்கிறார். பாண்டவர்கள்னு அப்பா சொல்கிறது நாமளை. பாண்டா அப்படின்னா வழிகாட்டின்னு அர்த்தம். நாம் தானே இந்த முழு உலகத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கோம். அப்போ அதனால் பாண்டவர்கள் நம்மளை சொல்கிறார் பாபா. கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் அப்படிங்கிறது, கௌரவர்கள்ன்றது ஞானம் எடுக்காதவர்களை சொல்கிறார். யாதவர்கள்ங்கிறது சயின்டிஸ்ட் அப்பா குறிப்பிட்டு சொல்கிறார். இவங்க 2 பேரும் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாமே அணுகுண்டு போட்டு இந்த முழு உலகத்தையும் மூழ்கடிச்சிடுவாங்க இல்லையா. அஞ்ஞானி ஆத்மாக்கள் நம்மளெல்லாம் எதிர்க்கிறாங்க, சண்டையிட்டு இருக்காங்க இல்லையா. அது போல் சொல்கிறார் பாபா. இந்த முழு உலகத்திலும் மாறி மாறி விகாரங்களுக்கு வசமாகி சண்டையிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பாபா அன்பில்லாத புத்தி உடையவர்கள், அவங்களாம் தோல்வி அடைய போகிறாங்க, நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்றதுக்காக பாபா சொல்கிறார். தந்தையின் மீது அன்பே இல்லைன்னா தந்தையை எப்படி நினைப்பீங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாரு அப்பா. அப்போ நல்ல விதத்தில் தந்தையை நினைவு செய்யணும், உங்களுடைய பாவ கர்மங்களை விநாசமாக்கணும், கூடவே தூய்மையாகி தந்தையோடு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு.
தேர்டு பாயிண்ட்டு, சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களுக்கு ராஜயோகம் படிப்பு கற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பக்தர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இது கிருஷ்ணருடைய மகா வாக்கியம், அவர் தான் ராஜயோகம் கற்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் நல்ல விதத்தில் நீங்கள் புரிய வைக்கணும், யுக்தியோடு புரிய வைக்கிறதுக்கு அப்பா ஐடியா சொல்கிறாரு. நீங்கள் இப்போ கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேளுங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கள், இளவரசர் பற்றி சொல்லலாம் இல்லையா, சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார் அந்த விஷயங்களை சொல்லலாம் இல்லையா. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பரமாத்மாவை பற்றி சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அதான் பகவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவபாபா பற்றி சொல்லலாம். ஈஸ்வரன் சொல்லும்போது அவங்க சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. சர்வ வியாபின்னு சொல்கிறீங்க, அப்போ கிருஷ்ணரை பகவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க இல்லையா. அப்புறமேலு ஒழுங்காக தெளிவாக ஞானத்தை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்கிறாரு. அவங்கள உங்கள் பக்கமாக ஈர்த்து ஞானம் கொடுங்க, மகிழ்ச்சியோடு புரிய வச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் நல்ல விதத்தில் ஞானத்தை தாரணை செய்து சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். கூடவே யோகமும் இருக்கணும். யோகத்தின் மூலமாக தான் பாவ கர்மங்கள் விநாசமாகும், நீங்களும் தூய்மை அடைய முடியும். ஆனால் ஞானம் யோகத்தில் இப்போ வரிசை கிரமமாக தான் இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் உயர்ந்த பதவி அடையணும், 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையணும் அப்படின்னா நல்ல விதத்தில் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த முறை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா கல்பமும் நீங்கள் தோல்வி அடைகிறது மாதிரியே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் இப்போவே நல்ல விதத்தில் முயற்சி செய்து வெற்றி அடைகிறதுக்கான வழி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இப்போ கூட விகாரத்தில் எல்லோரும் போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் தந்தைக்கு தெரியும் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. விகாரத்தில் போனீங்க அப்படின்னா, அதாவது குறிப்பாக காம விகாரத்தில் போனீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சில் நீங்களே கரிய பூசிக்கிறீங்க, சத்திய நாசம் செய்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி துர்கதியான பாவகர்மங்கள் செய்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும் நீங்களே புரிஞ்சுக்கிடவும் செய்கிறீங்க. இந்த மாதிரி துர்கதி இந்த மாதிரி பாவகர்மம் நம்ம செய்துட்டு இருந்தோன்னா நாம் உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த விகாரங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா இதை சொல்கிறதுனால பாபாவுக்கு என்ன வந்துச்சு, பாபா இதை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ட்ராமாவில் இருந்துச்சுன்னா அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மை தான் மிக முக்கியமான குணம், அதன் மூலமாக தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் உங்களுக்கு இங்கே யார் இறந்தாலும் கவலை கிடையாது, வாழ்ந்தாலும் கவலை கிடையாது, தந்தைக்கிட்டேருந்து நான் ஆஸ்தி எடுக்கணும் அப்படிங்கிற கவலை மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் எதை கேட்டாலும் சுருக்கமாக புரிய வைங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, அப்புறமேலு இந்த விஷயத்தை தான் நல்லா சொல்லியிருக்கார் அப்பா. 4th பாயிண்ட்டு, வரதானம். மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தின் மூலம் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய சதாசுக ஸ்வரூபம் ஆகுங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துக்கம் வந்தாலும் உடனே மன்மனாபவ மந்திரத்தை பயன்படுத்துங்க, அப்போ அந்த துக்கம் ஓடி போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனவுல கூட உங்களுக்கு எந்தவித துக்கத்தின் அனுபவமும் இருக்கக்கூடாது. உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், இல்லை பணம் மேலும் கீழும் போகலாம், அதாவது லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம், எந்த வித சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த துக்கத்தின் அலைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி கடலின் அலைகள் வருது போகுது, அதே போல் இந்த துக்கத்தின் விஷயம் கூட அப்படி தான் வரும் போகும், அதில் உங்களுக்கு நீந்தி போக தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். கடலின் அலைகளில் ஸ்விம் பண்ணி போகிறாங்க இல்லையா, நீந்தி போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன அனுபவமாகும், இந்த சுகம் மட்டுமே, அந்த குஷி அந்த மகிழ்ச்சி மட்டுமே அனுபவமாகும் இல்லையா, ஒரு விளையாட்டு போல் அவங்களுக்கு அனுபவமாகும். அதே போல் இந்த அலைகள்லேயும் உங்களுக்கு நீந்தி போக தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த விளையாட்டு அந்த சுகம் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு அனுபவமாகும் அப்படின்னு சொல்கிறார். எந்தவித துக்கத்தின் அலைகளும் உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தன்மை அப்படிங்கிற விசேஷத்தன்மையை கொண்டுட்டு வந்தீங்கன்னா, திடத்தன்மைங்கிற விசேஷத்தன்மையை நடைமுறையில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா பிரத்யட்சத்தா, அதாவது வெளிப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். திடத்தன்மை, திட எண்ணம், அந்த திட எண்ணம்ங்கிற விசேஷத்தன்மையை உங்களுடைய நடைமுறை செயலில் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அப்படின்னா, எண்ணம் செயலில் வந்துருச்சுன்னா அந்த செயல் மூலமாக
தந்தையின் குணங்கள் வெளிப்படும் இல்லையா, அதான் தந்தையே வெளிப்படுவார், அந்த பிரத்யட்சத்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரத்யட்சத்தானா தந்தையின் வெளிப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.